ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஒரு சிறிய தியானத்தை தேவனுடைய கிருபையினாலே செய்யலாம் என்று சொல்லி இந்த வீடியோவின் மூலமாக உங்களோடு கூட நான் இணைந்து கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் 2வது வசனத்தின் கடைசி பகுதியில் உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள் என்று சொன்னால் நாம் ஒரு ரூபத்தில் இருக்கிறோம். இந்த பூமியில் வேறொரு ரூபத்துக்கு மாறுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட இந்த 3.5 வருட ஊழியங்களுக்கு இடையில் அவர் தம்முடைய சீஷர்கள் சிலரை அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு சென்று அங்கே மறுரூபம் அடைந்து காட்டினார். அது ஒரு அற்புதமான பரலோக காட்சியாக இருந்தது. அது ஆச்சரியமான ஒன்றாகவும் இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் இன்னும் கூட இந்த பூமிக்குரிய மேனி வானத்திற்குரிய மேனி என்று சொல்லி வித்தியாசப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மறுரூபமாகுதல் என்பது இந்த பூமியில் இருக்கும்போதே கூட நாம் வானத்துக்குரியவர்களாக காணப்பட முடியும் என்று சொல்லி இதற்கு ஒரு வழியை சொல்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. இங்கே நம்ம மறுரூபப்படுவதற்கு தேவையான ஒரு காரியம், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். பழைய மனதை வைத்து நாம் மறுரூபம் அடைய முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஏன்னு சொன்னால் அதில் மாமிசத்தின் கிரியைகள் இருக்கிறது, உலக பிரகாரமான இழுபறிகள் இருக்கிறது, மாமிச இச்சைகள் இருக்கிறது. இது மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் நம்முடைய மனதிற்குள்ளே குப்பையை போல கிடக்கிறது. ஆகவே அதை வைத்து கொண்டு மறுரூபம் அடைவது என்பது கூடாத காரியம். ஆகவே இங்கே வேதத்தில் சொன்னது மாதிரி பவுலுடைய கூற்றின்படி உங்கள் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகுதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாக இருக்கிறதுன்னு ஒரு 5 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது குறிப்பானது, அந்த மனது புதிதாகுகிற விஷயத்தை நாம தான் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை செய்வார் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. பவுல் சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனது புதிதாக வேண்டும். அப்படியானால் நாம் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அப்படித்தான் மனமானது புதிதாக முடியும். ஒரு பாவத்தில் கிடக்கிற ஒரு மனிதன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பிற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தை பாருங்கள், மனதை பாருங்கள், அது எப்படி இருக்கிறது? அது மறுரூபம் அடைந்ததை போல் இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒருவர் ரொம்ப கீழான நிலைமையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்ட ஒரு மனிதன், குப்பையிலேயே இருப்பார் எப்பொழுதும். அந்த மனிதனுடைய வீட்டிற்கு கர்த்தருடைய செய்தியை, நற்செய்தியை சொல்லி அவங்க எல்லாரையும் குடும்பமாய் ஆதாயம் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அப்படி ஆதாயம் பண்ணின பிறகு பாருங்கள், ஒரு வாரம் கழித்து அவருடைய வீட்டிற்கு போகும் பொழுது போகிற வழியிலே ஒருவர் என்னிடத்தில் வந்து ஸ்தோத்திரம் பாஸ்டர் என்று சொன்னார். எனக்கு அவரை யார் என்று தெரியவில்லை. நானும் ஸ்தோத்திரம் பிரதர் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் யார் என்று சொன்ன பொழுது, என்னை தெரியவில்லையா? நான் தான் போன வாரம் நீங்கள் என்னை சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னீர்களே என்று சொல்லி சொன்னவுடன் எனக்கு ஆச்சரியம். அவருடைய தோற்றத்தில் ஒரு பெரிய மாறுதல் இருந்தது. அவருடைய உருவமே மாறி போயிருந்தது. நல்ல ஒரு வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, நல்ல தலை சீவி, நல்ல எண்ணெயெல்லாம் தேய்த்து, முகத்தில் பவுடர்லாம் அடித்து, ஒரு மகிழ்ச்சியாக ஒரு புன்னகையோடு அருமையான ஒரு விசுவாசியாய் நின்றிருந்தார். முந்தின வாரத்தில் அவரை பார்க்கும் பொழுது அவர் குப்பைக்குள்ளே குப்பையாய் கிடந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு பிச்சைக்காரனை போல இருந்தார். உங்களுக்கு விளக்குவதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அவருடைய மனது புதிதான உடனே அவருடைய தோற்றத்தில் ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்க முடியும். நாம் விசுவாசிகளும் கூட
நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, நல்ல வேதத்தை தியானிக்கும் பொழுது, தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகமானது பிரகாசம் அடைகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை வெளிப்படையான ஒரு தோற்றத்தை இது தராவிட்டால் கூட உள்ளத்தின் ஆழத்தில் உண்டாகிற அந்த எண்ணங்கள், அந்த பரிசுத்தம் அது வெளியே வருகிறது. அது சிலராலே கண்டுபிடிக்க முடிகிறது. முதல்ல சொன்ன குறிப்பு என்ன அப்படின்னா, அதை நாம தான் செய்ய வேண்டும். நாம தான் அந்த முயற்சி எடுக்கணும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனதில் பலதரப்பட்ட எண்ணங்கள் வருகிறது அல்லவா? அந்த எண்ணங்களை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறைப்படுத்த வேண்டும். அந்த எண்ணம் ஆனது பல விதங்களில் அலமோதி பாவமான சிந்தனையெல்லாம் விட்டு ஒளிந்து நாம் சிலுவை கருகிலே வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் அதை நம்ம சிறைப்படுத்த வேண்டும். தவறான எண்ணங்கள் வரும், ஆனால் அதில் தொடர்ந்து இருப்பது, நீடித்திருப்பது, நிலைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருக்கும். பிசாசு வந்து அப்படிப்பட்ட மனதில் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். ஆக இரண்டாவது குறிப்பு, எண்ணங்களை நாம் மனதின் எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும், சென்சார் பண்ண வேண்டும். அது வேத வசனங்களின் மூலமாக ஃபில்டர் பண்ண வேண்டும். மூன்றாவது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வந்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படையாக அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் உணர்வுகளை அறிக்கை செய்யக்கூடாது. கிறிஸ்தவரிடத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன, விசுவாசிகளிடத்தில், ஊழியரிடத்தில் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, நாம் உணர்வின் அடிப்படையில் செயல்பட துவங்குகிறோம். ஆகவே நாம் பெரும்பாலும் தோல்வியை தழுவுகிறோம். விசுவாசத்தின் முக்கிய கோட்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் விசுவாசிப்பது தான் நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வருகிறது. உணர்வினை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் அதில் நம்ம தோல்வியை தழுவுகிறோம். அதனால் நம்ம அறிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒருவன் காய்ச்சலாக இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் போய் ஜபிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். ஜபித்து விட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறது என்று ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கும் பொழுது, அந்த நபர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள் சுவாசமாக, நானும் அதை விசுவாசித்திருக்கிறேன், ஆகவே என்னுடைய காய்ச்சல் சுகமானது என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை அவர் சொல்லும் பொழுது காய்ச்சல் இருந்தால் கூட, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தால் கூட அந்த உணர்வை சார்ந்து கொள்ளக்கூடாது. காய்ச்சல் இருந்தது உண்மை, நாம் விசுவாசமாக அந்த காய்ச்சலை ஜபத்தில் அப்புறப்படுத்தினது உண்மை, ஆகவே வசனத்தின்படி அந்த காய்ச்சல் நீங்கி ஆயிற்று, அவ்வளோதான். அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அந்த விசுவாச வாழ்க்கை வாழ பழகி கொள்ளும் பொழுது தான் நாம் வெற்றிகரமான ஒரு விசுவாசியாக இருக்க முடியும், தேவ பிள்ளைகளாக இருக்க முடியும். ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடிந்த உடனே ஒரு சகோதரிக்குள்ளே இருந்த அசுத்தாவியை விரட்ட வேண்டியதாக இருந்தது. நான் சொல்வது ஒரு 25 வருடங்களுக்கு முன்பதாக. அப்படி விரட்டும் பொழுது அது நிறைய அலைக்கழிக்க ஆரம்பித்து, கிரவுண்டிலலாம் ஓட ஆரம்பித்து ஒரே போராட்டம். அதுக்கப்புறம் என்னிடத்தில் ஜெபம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு 50-100 பேர் இருக்கிறாங்க. அப்போது நான், ஆண்டவரே இது ஒரு பெரிய வேலையாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார். நீ ஜெபித்தாகிவிட்டாய், கட்டளை கொடுத்தாயிருச்சு, அது நடந்தது என்று சொல்லி அறிக்கை செய் என்று சொன்னார் உள்ளத்தில். உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் அந்த பிசாசை கடிந்து கொண்டேன், அது விலகினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். அது அந்த நிமிடத்திலேயே, அந்த வினாடியிலேயே அந்த சகோதரி விட்டது விலகி போனது. அப்போது பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னால், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பேசுகிற ஒரு காரியம் அது பொய் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. விசுவாசிக்கிறோம், ஆகையால் நம்ம பேசுகிறோம், அதுதான் அதனுடைய அர்த்தம். நான்காவது ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மனது எப்படி புதிதாகிறது என்று சொல்லி, நாம் அற்புதங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எதிர்பார்க்க முடியாது, அது கஷ்டம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் நாம் அதை எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற தேவனாக இருக்கிறார். அசட்டை பண்ணும் பொழுது அது நமக்கு கிடைப்பதில்லை. அதை நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே,
ஆகவே நாம் அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய மனது மாறிக்கொண்டே வருகிறது பாருங்கள். அடுத்தபடியாக 5வது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நாம் பெறுகிற சிறு சிறு அற்புதங்களை கொண்டாடுதல் அவசியமாக இருக்கிறது. கொண்டாடுதல் என்று சொன்னால் என்ன? ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதை பிறருடைய விசுவாசம் வர்த்திக்கப்படத்தக்கதாக அதை சாட்சியாய் சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும், உடனே அடுத்த அற்புதத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கணும். இதுதான் கொண்டாடுதல் என்று சொல்லி அர்த்தம். We should celebrate about the victory from anything, from God. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அற்புதமான விடுதலை, அற்புதங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாம் கர்த்தரை கொண்டாட வேண்டும். அப்படி தான் பாருங்கள், எகிப்திலிருந்து அங்கே புறப்பட்டார்கள் மோசேயினுடைய தலைமையிலே. கொஞ்ச நாளிலேயே பிரச்சனை வந்து விட்டது. பின்னாடியே பார்வோனுடைய ரத படைகள் வந்துட்டாங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரத்துக்கு வந்துருச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு விலக முடியாது. என்ன செய்வது? ரெண்டு காரியம் தான். ஒன்று, பார்வோனுடைய ரத படையின் கைகளினால் மடியணும், இல்லைன்னா செங்கடலில் விழுந்து சாக வேண்டும். ஆனால் அங்கே என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் பாருங்கள். செங்கடலை 2ஆய் பிளந்து அருமையாய் ஜனங்களை வழிநடத்தி அக்கறைப்படுத்தின பின்பு இந்த பார்வோனையும் அவருடைய ரத படைகளையும் செங்கடலுக்குள்ளே வைத்து அமிழ்த்தி விட்டார். கர்த்தர் குதிரையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பாடல் பாடினார்கள், இசைத்தார்கள், கொண்டாடினார்கள். அப்படிப்பட்ட அற்புதம் செய்து. அப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு அடுத்த அற்புதத்திற்கான வழி திறக்கிறது. ஆண்டவர் நமக்கு உடனடியாய் அடுத்தடுத்து ஒரு விருப்பத்தோடு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தோடு நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆக 5 காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், மனம் புதிதாக வேண்டுமானால் நாம் தான் நம்ம பரிசுத்த ஆவியின் துணையோடு முயற்சிக்க வேண்டும். 2வதாக ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சிறைப்படுத்த வேண்டும். குரங்கு போல மனது அங்குமிங்கும் அலைபாயக்கூடாது. 3வதாக உணர்வை வெளிப்படுத்தாமல் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். 4வதாக ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். 5வதாக பெறுகிற சிறு சிறு அற்புதங்களை ஆண்டவரிடத்தில் நாம் மகிமையை செலுத்தி அதை கொண்டாடும் பொழுது தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைக்கென்று காரியங்கள், அற்புதங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். இவை எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஜெபத்தோடு கூட வேத வசனங்களை தியானிப்பது தான். அதை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்கள் மனம் புதிதாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு டிவியை பார்த்தா அந்த டிவி நிகழ்ச்சி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். ஒரு சினிமாவை பார்த்தா அந்த சினிமா உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கும். ஒரு அன்றாட வாழ்க்கை ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா அந்த நிகழ்ச்சி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும். அதே மனதின் அருகில் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் மனது முழுவதும் வேத வசனங்கள், வேதத்தின் சம்பவங்கள், இயேசுவின் கிரியைகள், இயேசு கிறிஸ்துடைய வசனங்களின் கிரியைகள் எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே வரும். அது நம்மை புதிய மனிதனாய், புதிய மனதை கொடுக்கக்கூடியதாக நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய சிந்தை எப்படி மாறுகிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னால் வேத வசனங்களின் மூலமாக தான் அது நடக்க முடியும். ஆகவே நீங்கள் வேத வசனத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதை வைத்து அது உங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்திடும். உங்களுடைய விசுவாசத்தை அது வர்த்திக்க பண்ணும். அதற்கப்புறம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கான எதிர்பார்ப்பை உங்களுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்திடும். அதற்கு பின்பதாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த வேத வசனங்கள் ஆண்டவரை நல்ல முறையில் வாழ்த்துவதற்கும் ஸ்தோத்தரிப்பதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் வேத வசனங்கள் நமக்கு செய்கிறது. வேத வசனங்களை வேத வசனம் என்று யோசிக்காமல் அது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் பேச வேண்டும். அப்படி யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர், இரட்சகர், உலக இரட்சகர், என்னுடைய தனிப்பட்ட இரட்சகர், என்னுடைய கடவுள் என்று சொல்லி அப்படி யோசிக்கும் பொழுது தான் நாம் வேதத்தின் வாயிலாக எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியிலேயே நாம் ஜீவிக்கிற இந்த நாட்களிலேயே நாம் மறுரூபப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். அது நம்முடைய மனது புதிதாகுகிறதை வைத்து தான் இருக்கிறது. ஆகவே இந்த
காரியங்களை மனதில் வைத்து ஜெபம் செய்யுங்கள். இந்த அசாதாரணமான சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி நல்ல ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்து தம்முடைய ஜனங்களெல்லாம் அவர் மீண்டும் நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை பாதுகாத்து கொள்வாராக. உங்களை பராமரிப்பாராக. கூடவே இருந்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து மீண்டும் நம்ம ஒருவர் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.